Student hydroxy compound book page number 119 reaction of glycol பார்க்க போறோம். முதல்ல அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா எத்திலீன் கிளைக்கால் contain two primary alcoholic group. நீங்க பார்க்கிறது எத்திலீன் கிளைக்கால். இந்த எத்திலீன் கிளைக்கால்ல two primary group இருக்குங்கறாங்க. CH2OH group இருந்தா அது வந்து primary alcohol னு சொல்லுவோம். இங்க பாருங்க இங்க ஒரு CH2OH group இருக்குறதுனால ரெண்டு CH2OH group இருக்குறதுனால two primary alcohol group எதுல இருக்கு அப்படினா அந்த எத்திலீன் கிளைக்கால்ல இருக்கு. அதான் அவங்க சொல்றாங்க எத்திலீன் கிளைக்கால் contain two primary alcoholic group and it exhibit the usual reaction of hydroxyl group. இந்த மாதிரி ரெண்டு primary alcohol இருக்குறதுனால ஆல்கஹாலுக்கு என்னென்ன ரியாக்ஷன் இருக்கோ அந்த ரியாக்ஷன் எல்லாமே எத்திலீன் கிளைக்கால் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் அதர் பிரைமரி ஆல்கஹால் இட் ரியாக்ட் வித் மெட்டாலிக் சோடியம் டு ஃபார்ம் மோனோசோடியம் கிளைக்காலேட் அண்ட் டைசோடியம் கிளைக்காலேட். எவ்வாறு எத்தில் ஆல்கஹால் மெட்டாலிக் சோடியத்தோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணி சோடியம் ஈத்தாக்சைடை ஃபார்ம் பண்ணுதோ அதே போல எத்திலீன் கிளைக்காலும் மெட்டாலிக் சோடியத்தோட ரியாக்ட் பண்ணி மோனோசோடியம் கிளைக்காலேட் டைசோடியம் கிளைக்காலேட்ங்கிற காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுங்கிறாங்க. அதான் அந்த செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. 2 ஹைட்ரஜன் இருக்கு. எப்படி சார் 2 ஹைட்ரஜன் பாருங்க, எத்தனாலுக்கு முன்னாடி என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோமா, அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ அந்த 2 மெட்டாலிக் சோடியம் அந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ 2 மோல் எத்தனாலுக்கு தேவைப்படுது. அதனால தான் இந்த 2 மோல் எத்தனால் எடுத்துக்கிறோம். மெட்டாலிக் சோடியம் ரியாக்ட் பண்ணும்போது இங்கே பாருங்க ஹைட்ரஜன் லிபரேட் ஆயிடுச்சு. அப்போ ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும்போது என்ன நமக்கு கிடைக்குது, சோடியம் ஈத்தாக்சைடு ஃபார்ம் ஆகுது. எப்போதுமே ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தாலும் செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தாலும் மெட்டாலிக் சோடியத்தோட ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஆல்கஹால் காம்பவுண்ட் ரியாக்ட் வித் மெட்டாலிக் சோடியம் லிபரேட் த ஹைட்ரஜன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதனாலதான் பிரைமரி ஆல்கஹால் போலவே எத்திலீன் கிளைக்கால்ல ரெண்டு பிரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்கிறதுனால CH2OHங்கிற ரெண்டு பிரைமரி ஆல்கஹால் குரூப் இருக்கிறதுனால இந்த ரெண்டு பிரைமரி ஆல்கஹால் குரூப்பும் எப்படி எத்தனால் மெட்டாலிக் சோடியத்தோட ரியாக்ட் பண்ணுதோ அது மட்டும் இல்ல எத்தனால் எந்தெந்த ரியாக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகுதோ அதே போல இந்த எத்திலீன் கிளைக்காலும் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. எத்திலீன் கிளைக்கால் பாருங்க, இந்த இடத்துல மோனோசோடியம் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகும்போது -H+ எலிமினேட் ஆகிடும். ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல சோடியம் வந்து பாண்டில் இருக்கும். இதுதான் வந்து மோனோசோடியம் கிளைக்காலேட்பாங்க. மோனோசோடியம் கிளைக்காலேட். அதே மாதிரி பாருங்க அடுத்த கார்பன், இந்த கார்பன்ல பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கு பாருங்க கீழே உள்ள கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு. இந்த ஹைட்ரஜனை இந்த மெட்டாலிக் சோடியம் ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ என்ன எலிமினேட் ஆகும், புரோட்டான் எலிமினேட் ஆகும். புரோட்டான் ஆர் H+ அயான் எலிமினேட் ஆகும். எலிமினேட் ஆனதுக்கப்புறம் சோடியம் சப்ஸ்டிட் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடியது பாருங்க, இந்த இடத்துல ஒரு சோடியம், இங்கே ஒரு சோடியம் பாண்டில் இருக்கு. அப்போ டைசோடியம் கிளைக்காலேட், இதோட பேர் பாருங்க டைசோடியம் கிளைக்காலேட். இது வந்து ரியாக்ஷன் ஆஃப் கிளைக்கால்ல அந்த 1 மார்க் கொஸ்டினுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து புத்தகத்தில் எங்கே இருக்குன்னு தேட வேண்டாம். புத்தகத்தில் இந்த 2 ஈக்குவேஷன் கிடையாது. இந்த ரியாக்ஷன் ஆஃப் கிளைக்காலுக்கு கீழே உள்ள 4 லைனுக்கான விளக்கத்துக்கு நம்ம சமன்பாடு வடிவில் எழுதியிருக்கிறோம். ஹைட்ராக்சில் குரூப் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஹேலைடு குரூப். ஹைட்ராக்சில் குரூப் ஹேலைடு குரூப்பாக மாறும். எப்போ அப்படின்னா இந்த PCl5 பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், SOCl2 அப்படின்னா டயனைல் குளோரைட் 3ஓட ரியாக்ட் பண்ணும்போது ஆல்கஹால் வந்து ஹேலைடு குரூப்பா மாறும். ஸ்டூடெண்ட் அடுத்தது எத்திலீன் கிளைக்கால். எத்திலீன் கிளைக்கால் இப்பதான் பார்த்தோம் ப்ரீவியஸ்ல. எத்திலீன் கிளைக்கால் என்ன, CH2OH பாண்ட் CH2OH. இதுதான் நமக்கு பார்க்கறது. இதுதான் எத்திலீன் கிளைக்கால். இதுதான் அவங்க IUPAC நேம்ல ஈத்தேன் 1,2 டையால்னு எழுதுறாங்க. ஏன் இப்படி எழுதுறாங்க, இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன்லையும் செகண்ட் கார்பன்லையும் ஆல்கஹால் குரூப் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா அல்கேன் நேம் 2 கார்பன் இருக்கிறதுனால ஆல்கஹால் இந்த இடத்துல ஈத்தேன் 1,2, 2 OH இருக்கிறதுனால டை, ஆல்கஹாலோட சபிக்ஸ் ஆல்னு சேர்க்குறாங்க. இந்த எத்திலீன் கிளைக்கால்ல 2 OH குரூப்பும் ரீப்ளேஸ் ஆகும். எப்போ இந்த பாஸ்பரஸ் ட்ரைஐயோட ரியாக்ட் பண்ணும்போது இந்த பாஸ்பரஸ் ட்ரைஐயோட OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிடும். 2 OH குரூப் ரீப்ளேஸ் ஆகி அதுக்கு பதிலாக அயோடின் சப்ஸ்டிட் ஆகிடும். இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட், நிலைப்பு தன்மை அற்றது. 1,2 டை அயோடோ ஈத்தேன் அப்படிங்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால அங்கே என்ன நடக்கும், இந்த அயோடின் சேர்ந்து -I2 எலிமினேட் ஆகிடும். அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டபுள் பாண்டாக ஃபார்ம் ஆகிடும். அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எத்திலீன் ஃபார்ம் ஆகிடும். எத்திலீன் ஆர் ஈத்தீன் அப்படிங்கிறது இதற்கு சரியான பெயர். அப்போ ஈத்தேன் 1,2 டையால் ஆர் எத்திலீன் கிளைக்கால பாஸ்பரஸ் ட்ரை அயோடோட ரியாக்ட் பண்ணும்போது எத்திலீன் கிளைக்காலில் இருக்கக்கூடிய 2 OH குரூப்பும் ரீப்ளேஸ் ஆகி அயோடின் சப்ஸ்டிட் ஆகும். இது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட். இந்த அயோடின் காம்பவுண்ட் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அயோடின் எலிமினேட் ஆகி ஒரு அல்கின் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் ஈத்தீன் ஆர் எத்திலீன். எத்திலீன் கிளைக்கால கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட், கான்சன்ட்ரேட்டட் சல்பரிக் ஆசிட் வச்சு ஹீட் பண்ணுறோம். இது பேர் எத்திலீன் கிளைக்கால். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்போ கவனிங்க, எத்திலீன் கிளைக்காலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பன், எத்திலீன் கிளைக்காலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பனில் OH குரூப்பும்
அந்த நைட்ரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ஃபார்ம் பண்ணோம். அதே போல் செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய OH குரூப்பும் அந்த நைட்ரிக் ஆசிடில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேர்ந்து அனதர் வாட்டர் மாலிகுலை ஃபார்ம் பண்ணோம். அப்போ 2 வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். புத்தகத்தில் நோட் பண்ணி வச்சிங்க, அது புத்தகத்தில் இருக்காது. இப்போ இந்த இடத்துல ஹீட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் என்ன ஜாயிண்ட் ஆகும், செகண்ட் கார்பனில் என்ன பாண்டில் ஜாயிண்ட் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது? ONO2 இருக்குது. அதுமாரி செகண்ட் கார்பனுக்கு ONO2 போய் பாண்டு ஃபார்ம் ஆகும். அதான் இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு ஆக்சிஜன் நைட்ரோ குரூப்பு, செகண்ட் கார்பனில் ஒரு ஆக்சிஜன் நைட்ரோ குரூப். அப்போ அது எப்படி எழுதலாம்? 1,2 2 நைட்ராக்சி குரூப் இருக்குது. நைட்ராக்ஸ்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா இது ரெண்டையும் சேர்ந்து தான் NO2O. இந்த NO2O தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நைட்ராக்சி. 1,2 டை நைட்ராக்சி. 2 கார்பன் என்ன சொல்லணும் அப்படின்னா ஈத்தீன் சொல்லணும். ஏன் அதை ஈத்தீன் சொல்கிறோம்? ஈத்தேன் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. என்ன காரணங்கிறத இப்போ சொல்கிறேன். அப்போ 1,2 டை நைட்ராக்சி ஈத்தீன் அப்படின்னு சொல்லணும். இதோட பேர் தான் டை நைட்ரோ கிளைக்கால். ஏன் இதை நம்ம ஈத்தீன் சொல்லுறோம்? ஏன் இதை நம்ம ஈத்தீன் சொல்கிறோம்? ஈத்தீன் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா எத்திலின்ல இருந்து தான் எத்திலின் கிளைக்கால் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த எத்திலினை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது வாட்டர் மாலிகுலால் ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சம் கேட்டலிஸ்ட். அப்போ எத்திலினை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது நமக்கு எத்திலின் கிளைக்கால் ஃபார்ம் ஆகும். அதனால தான் அதோடைய பேரன் நேம் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். அதோடைய பேரன் நேம் என்ன? 1,2 டைநைட்ராக்சி. அது எதுலேருந்து வந்தது அப்படின்னா எத்திலின்னு வந்தது. அதனால ஈத்தீன் அப்படிங்கிற நேம் இந்த இடத்துல சொல்கிறோம். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க. இது ஒரு முறை சொல்கிறேன். எத்திலின் கிளைக்கால் ஆர் ஈத்தீன் டையால் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வித் கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் சேர்த்து ஹீட் பண்ணும்போது எத்திலின் கிளைக்கால் நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணி 1,2 டைநைட்ராக்சி ஈத்தேனை ஃபார்ம் பண்ணோம். இதுக்கு அனதர் நேம் இருக்குது டைநைட்ரோ கிளைக்கால். ஸ்டூடெண்ட் அடுத்தது டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். இந்த எத்திலின் கிளைக்கால் வந்து டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகும். நம்ம எத்திலின் கிளைக்கால்னா என்னன்னு தெரியும் நமக்கு. 773 கெல்வின் டெம்பரேச்சரில் நம்ம ஹீட் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகிடும். அப்படி வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,2 ஈபாக்சி ஈத்தீன் கிடைக்கும். இதுதான் நம்ம ஈபாக்சி ஈத்தீன்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அனதர் நேம் பார்த்தீங்கன்னா ஆக்சிரேன். அப்போ 2 வாட்டர் மாலிகுல் இந்த இடத்துல எலிமினேட் ஆகும். இந்த எத்திலின் கிளைக்காலில் ஃபஸ்ட்டு கார்பனில் OHும் செகண்ட் கார்பனில் ஹைட்ரஜனும் சேர்ந்து என்ன எலிமினேட் ஆகிடும்? வாட்டராக எலிமினேட் ஆகிடும். ரிமைனிங் காம்பவுண்ட் அப்படியே பாண்டை ஃபார்ம் பண்ணோம். ஈபாக்சி ஈத்தேன். ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பன். ஃபஸ்ட்டு கார்பன்லையும் செகண்ட் கார்பன்லையும் ஒரு ஆக்சிஜன் பாண்டில் இருக்கிறதுனால இதுமாரி அமைப்பு இருந்தால் அது என்ன சொல்லணும் அப்படின்னா 1,2 ஈபாக்சி அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தணும். 1,2 ஈபாக்சி. இதோடைய நேம் வந்து சொல்லியிருக்கேன் ஈத்தீன். ஈத்தீன் சொல்லக்கூடாது. ஏன்னா எத்திலின் கிளைக்கால் எதுலேருந்து வந்துச்சு? எத்திலினை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது எத்திலின் கிளைக்கால் நமக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆனதுனால அதோட பேரை நம்ம மறக்காமல் 1,2 ஈபாக்சி ஈத்தீன் இந்த இடத்துல சொல்லணும். ஸ்டூடெண்ட் எத்திலின் கிளைக்கால அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு ஆர் டைலூட் சல்பூரிக் ஆசிட் 2 ரியாஜென்ட் பயன்படுது. அண்டர் ப்ரெஷரில் சீல்டு டியூப் மூடப்பட்ட ஒரு அமைப்பில் நம்ம ஹீட் பண்ணணும் அப்படின்னா என்ன நடக்கும்? இந்த எத்திலின் கிளைக்கால் என்னவா மாறும் அப்படின்னா ஈத்தீனால் ஆர் வினைல் ஆல்கஹால்ங்கிற ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணோம். இந்த வினைல் ஆல்கஹால் காம்பவுண்டை வந்து இன்டர்சேஞ்ச் ஆகி, அதாவது டாட்டோமெரைசேஷன்னா என்ன? சேம் மாலிகுலர் ஃபார்முலா, அதில் கனெக்டிவிட்டி மட்டும் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கும். அப்படி இருந்தால் அதோட பேர் வந்து டாட்டோமெரைசேஷன், மாற்றியமாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காம்பவுண்டும் சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான். இங்கே லிங்கில் இருக்கக்கூடிய குரூப்பும் இங்கே லிங்கில் இருக்கக்கூடிய குரூப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ஈத்தீனால் இருக்குது, இங்கே என்ன இருக்குது? ஈத்தனைல் ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. கவனிங்க, எத்திலின் கிளைக்கால் இது ஃபஸ்ட்டு கார்பன், இது வந்து செகண்ட் கார்பன். இந்த எத்திலின் கிளைக்கால் அது ஈத்தேன் 1,2 டையால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடும் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது என்ன கேட்டலிஸ்ட் பயன்படுத்துகிறோம்? டைலூட் சல்பூரிக் ஆசிட் ஆர் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடை பயன்படுத்துகிறோம். அண்டர் ப்ரெஷர் மூடப்பட்ட ஒரு டியூப்பில் நல்லா வச்சு ஹீட் பண்ணும்போது இங்கே எத்திலின் கிளைக்கால் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி ஈத்தீனால்ங்கிற ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணும், ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டு. இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்டு ரீஅரேஞ்ச் ஆகி என்ன மாறும் அப்படின்னா அசிட்டால்டிஹைடாக ஃபார்ம் பண்ணும். இதோட நேம் வந்து ஈத்தனைல் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஒரு டாட்டோமெரைசேஷன் நடக்குது. டாட்டோமெரைசேஷனா என்ன? ஒரு ஃபார்ம் அனதர் ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய குரூப் வந்து கனெக்டிவிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கவனிங்க, அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடை ஹீட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கக்கூடிய OH குரூப்பும் இந்த செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆகிடும். அதான் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்படி வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆனதுக்கப்புறம் இந்த OH குரூப்பில் இருக்கக்கூடிய பாண்டு வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன ஆகும்? CH2 டபுள் பாண்ட் CHO பாண்ட் H அப்படிங்கிற அமைப்பை ஃபார்ம் பண்ணோம். இது பேர் என்ன? ஈத்தீனால் ஆர் வினைல் ஆல்கஹால்னு சொல்லலாம். இது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டு. இந்த இன்டர்மீடியட் காம்பவுண்டு அனதர் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் டாட்டோமெரைசேஷன். டாட்டோமெரைசேஷனா என்ன? இங்கே கீழே கொடுத்துருங்க பாருங்கள். Dautomers are 2 molecules with the same molecular formula but different connectivity அப்படிங்கிறாங்க. சேம் மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருக்கும், ஆனால் அதில் கார்பனில் கனெக்டாக இருக்கிற குரூப் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்பன்
செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பக்கத்தில் உடைய ஹைட்ரஜன் ஷிஃப்ட் ஆகி ஃபஸ்ட்டு கார்பனுக்கு போகும். அப்படி ஃபஸ்ட்டு கார்பன் போகும்போது என்ன ஆகிடும், CH3 மாறிடும். அப்படி CH3 மாறும்போது ஃபஸ்ட்டு கார்பனுக்கு செகண்ட் கார்பனுக்குள்ள ஒரு பாண்டு ஷிஃப்ட் ஆகி ஆக்சிஜனுக்கு வந்துடும். அப்போ ஆக்சிஜனுக்கு வரும்போது இங்கே பாண்டு என்ன ஆகும், CHO இருக்கும். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா C+O Hன்னு இந்த இடத்துல எழுதலாம். அல்லது இது அப்படியே சுருக்கி ஷார்ட் ஃபார்மில் இந்த இடத்துல CHOன்னு எழுதலாம், தப்பு இல்லை. இதுதான் ரெண்டுமே ஆல்டிஹைடு தான். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈத்தினைல் ஆர் அசிட்டால்டிஹைடுங்கிற காம்பவுண்டு நமக்கு ஃபார்ம் ஆகும். கான்சன்ட்ரேட் சல்பூரிக் ஆசிட்டை 2 moles 2 molecules எத்திலின் கிளைக்கால எடுக்கும்போது அதுக்கு நேம் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈத்தேன் 1,2 டையால்னு கொடுத்துருக்காங்க. இதோட நேம் வந்து எத்திலின் கிளைக்கால். 2 molecule எடுத்திருக்கோம். 2 mole ரேஷியோவில் நம்ம எத்திலின் கிளைக்கால் எடுத்திருக்கோம். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா கவனிங்க, இந்த ஃபஸ்ட்டு எத்திலின் கிளைக்கால், செகண்ட் எத்திலின் கிளைக்கால். ஃபஸ்ட்டு எத்திலின் கிளைக்கால்லேருந்து ஒரு ஹைட்ரஜனும், செகண்ட் எத்திலின் கிளைக்கால்லேருந்து இந்த இடத்துல ஒரு OH குரூப்பும் எலிமினேட் ஆகி வாட்டர் எலிமினேட் ஆகும். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய OH குரூப்பும் இந்த இடத்துல கூடிய ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலாக எலிமினேட் ஆகும். அப்போ 2 வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,4 டைஆக்சைன். இதுக்கு எப்படி சார் நம்பர் கொடுக்கறது பாருங்கள், இந்த ஆக்சிஜன்லேருந்து நம்பர் கொடுக்கணும். 1 2 3 4. ஃபர்ஸ்ட் நம்பர்லையும் ஃபோர்த் நம்பர்லையும் என்ன கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா 1,4. இது ரெண்டும் என்ன சொல்லுவாங்கன்னா டைஆக்சைன். இது பேர் என்ன சொல்லுவாங்க, டைஆக்சைன். உங்களுக்கு இதை பற்றி ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கில் போய் செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு எப்படி பேர் கொடுத்துருக்காங்கிறத. இதுதான் நமக்கு 1,4 டைஆக்சைன். எத்திலின் கிளைக்கால கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணா 2 வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1,4 டைஆக்சைன் ஃபார்ம் ஆகும். எப்படி நம்பர் கொடுக்குறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனுக்கு 1ன்னு சொல்லி நம்பர் கொடுக்கணும், 2, செகண்ட் கார்பனுக்கு 2, தேர்ட் கார்பனுக்கு 3, ஃபோர்த்து ஆக்சிஜனுக்கு நம்பர் 4ன்னு கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சிஜனும் ஃபோர்த்து ஆக்சிஜனும் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இது 1,4 ரெண்டுமே ஆக்சிஜன் இருக்கிறதுனால டை ஆக்சைன் அப்படிங்கிறது பேர் இதுக்கு சரியானது.